ஏன்னா நாங்கள் வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து வரோம். நாங்கள் 4 பேருமே வந்து செகண்ட் இயர் இசிஇ படிக்கிறோம். என் பேர் செந்தூர் ராஜா. மற்றவங்க பேர்லாம் வந்து சந்தோஷம், இன்னொரு பையன் வந்து சதீஷ்குமார் இ, இன்னொரு பையன் வந்து சஞ்சீவ்குமார் பி. நாங்கள் இன்றைக்கி வந்து இவர் பேர் வந்து எஸ் உதயா. அவர் வந்து சிவகங்கையில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர். இப்போ அவர் தான் வந்து நம்ம சிஓ என்ட்ரி எடுக்க போகிறோம். எனக்கு ஒரு கொஷின். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக பிஸ்னஸில் இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சரி தம்பி, நான் வந்து எஸ் உதயா, சிவகங்கையிலேருந்து வரேன். நான் வந்து சாக்ஸ் கடை வச்சுருக்கேன் 5 இயர்ஸாக. ஏதாச்சும் வந்து கொஷின் இருந்தால் நான் அந்த அண்ணாட்ட கேட்கலாம். ஹாய்ண்ணா, என் நேம் சந்தோஷம். உங்கள் கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தம்பி, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஃபிட் லாஸ் எப்படின்னா, ஸ்கூல் காலேஜ் அண்ட் ரீஃபண்ட்ஸு ஃபெஸ்டிவல் டைம், அந்த டைம்லாம் எனக்கு ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸ்லலாம் நான் நார்மலாக போயிட்டுருக்கேன். ஒரு சில நாளில் வந்து எனக்கு லாஸும் ஆகிருக்கு தம்பி. சஞ்சீவ்குமார், நான் உங்கள் காலேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தம்பி, இப்போ என்னோடய காலேஜ் லைஃப் அப்படின்னா நான் நார்மலாக தான் படிப்பேன். இப்போ என்னோடய சிஜிபிஏ லெவல் ஃபுல்லாமே 7.5 இந்த லெவலில் தான் இருக்கும். காலேஜில் எல்லாத்தோடையும் ஜாலியாக இருந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் இருந்துட்டு இப்போ டிகிரி முடித்தேன். டிகிரி கம்ப்ளீட்மெண்ட்டு எப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு அடிமையாக வந்து கம்பெனி கீழே வந்து வேலை செய்ய ரொம்ப எனக்கு ஆசை இல்லை. அதனால நானே ஓனராக இருக்கலாம்னு ஆசைப்பட்டு எல்லாம் பேரண்ட்ஸ்டெல்லாம் பேசி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து ஒரு சாக்ஸ் கடை வச்சுருக்கேன். என் பேர் சதீஷ்குமார். உங்கள் கம்பெனியில் உங்கள் எம்ப்ளாயீஸ்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எம்ப்ளாயீஸை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்க மாட்டேன். எம்ப்ளாயீஸை நான் எப்போதுமே ஃப்ரெண்ட்லியாக தான் நடத்துவேன். ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும்பா. தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூனா இப்போ எல்லோரும் லீவ் ஆகிக்கலாம்.